தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். கண்டிப்பா நாங்க மேலவளவுக்கு அஞ்சல் செலுத்த போறோம். திருமாவளவன் சொல்றாரு, இந்த மாதிரி பறையன்னு சொல்லி அவனாவது செருப்பால் அடித்து விரட்டுங்களா அந்த நாய்களே. அப்ப பேசுறாரு என்னைதான் நாங்க தானே போறோம், என்னைதானே வந்து தடுக்கிறாங்க. சாதி ஒழிப்பு அரசியல முன்னிறுத்துறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறோம். இன்னைக்கு ஒரு கூட்டம் போடுறீங்க, பறையர் சாதி பற்று பிற சாதி நட்பு அப்படிங்க. சாதி பற்று இருந்தா எப்படி சாதியை ஒழிக்க முடியும் கேள்வி. ஏன் சாதி சாதி எதுக்கு சாதி பற்று? நமக்கு சாதி வேணாம் தான். நம்ம யார் சொல்றது சாதி வேணாம்னு? நம்ம தான் சொல்றோம். ஒடுக்கப்பட்ட சாதி ஒழிப்புங்கிறது ஒரு சீட்டிங் பாலிசி. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து இல்ல சார். அம்பேத்கர் இருக்குன்னு சார். அப்படி இப்படி நீங்க அம்பேத்கரை ஃபாலோ பண்றீங்க. ஆமா, அம்பேத்கர் பேசுனது. அம்பேத்கர் வந்து மதம் மாறுறாரு, பௌத்த மதம் தருவாரு. என்னத்தையும் ஒரு மதத்துக்கு மாறுறாரு. ஏன் பௌத்தம் எதுக்கும் மாறுறாரு? ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, நான் இந்துவே கிடையாது, நான் ஏன் மாறணும், நான் சைவன்றாரு. அப்போ அம்பேத்கருக்கும் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் நேர் எதுன்னு சொல்லுவாங்க. காலத்தை இருக்கிற மாதிரி மாறும். இப்போ அம்பேத்கர் ஏன் வந்து தமிழ் தேசிய அரசியலோ இல்ல மொழிவாரி அரசியல பேசுறேன், ஏன் பேசுறேன்? அவருக்கு அப்ப அது இல்ல. 56 அப்புறம் பிரிச்சுட்டா பிரிச்ச நடக்க வேலை, நீ நான் ஆதிக்கம் செலுத்துற அரசியல் இன்னைக்கு வந்து. அம்பேத்கர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. சாதி இல்லைங்கிற எல்லாரும் சேரிக்கு வந்து சாதி இல்ல சாதி இல்லைன்றான். ஒவ்வொரு ஊர்த்தருக்காரர்களும் அவரவர் சமூகத்தில் போய் சாதி இல்ல சாதி ஒழிப்பு பேசணும்னு சொன்னார். எந்த ஊர்த்தருக்கார யாரும் பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, இல்ல ரெட்டியார் மாநாடு போடுறாங்க, தெலுங்கர் மாநாடு போடுறாங்க, திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே கலந்து நான் முதல்வரின் வாழ்த்துக்களோடு வந்திருக்கிறேன் கலந்துக்கிறாங்க. அதை சொல்றாங்க. நீ இன்னும் ரெட்டியார்னு சொன்னா போதும் அரசு வேலையை போட்டு கொடுத்துருவேன்றாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்குது இல்ல? இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க இதே ஆமாடா நான் பாருங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியுது. எங்க சமூகத்தில இருந்து 44 பேர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு போறாங்க. வேற ஒரு சமூகத்தில இருந்து 44 பேர் ஒவ்வொரு முறையும் போறாங்கன்னா அந்த சமூகத்தை இமேஜின் பண்ணி பாருங்க, அது எப்படி இருக்கும். இப்ப நல்லா இல்லன்றீங்களா? யாரும் செயல்பாடு இல்ல யாருமே சட்டமன்றத்துல பேசலையா? 44 பேர் இருக்கிறாங்க. நான் பீ தண்ணி குடிக்கிறேன், ஒரு நாய் கேட்கலையே. தமிழகம் முழுக்க அதை கண்டிச்சு பேசிருக்காங்க. அரசை கண்டித்து நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் ஒரு போராட்டம் பண்ணுவது எதுக்கு? தீர்வு காணணும். சும்மா நானும் என் கூட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாரு அப்படின்ற மாதிரியா? ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற வேலையை செஞ்சிருக்க மாட்டியா? நான் அதெல்லாம் நீ அழுத்தம் கூட, நீ மேல நின்று கூட, நீ சைட்ல கூட திரும்பி போடு, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் கேட்கறது வேங்கவேலுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுல என்ன தீர்வை இந்த சமூகம் கண்டது. சரி, புரட்சி தமிழகம் என்ன சொல்ல வருது? வேங்கவேல நீங்க என்ன கேட்கிறோம்? நாங்க தான் முதல்ல போய் அந்த பைப்பை மாற்றணும். சண்டையை போட்டு என்ன புடுங்கிறது கருவிங்க? ஏன் அந்த பைப்பை மாற்ற குறை சொல்றது? யாரை கேட்கு? அரசாங்கத்தை தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லணும்? அரசாங்கத்தை சொல்லணும். அதே வேளையில் இந்த சமூகத்தில் இருக்கிற எங்களை மாதிரி சமூக இயக்கங்கள் இருக்குல்ல, இவெல்லாம் துப்புக்கட்டு விட்டால் தான் இந்த துப்புக்கட்டு வேலை நடக்குதுன்ற. தமிழகத்தில் இருக்க இயக்கங்கள் பலவீனமான இயக்கங்களாக இருக்கிறார்கள். பலர் அவர்களுக்கு பள்ளிக்கு கொண்டு அவங்க கூட படுத்து கிடக்கிறவனா இருக்கலாம். உள்ளதான் வித்தியாசம். இப்படிப்பட்ட வேற விமர்சனங்களை வேற என்ன சொல்லணும்? ஒரு நபர்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க இந்த மாதிரி வேங்க வேலை விஷயத்தை கண்டுபிடிச்சானே, அப்புறம் ராமஜெயம் கொலை வழக்கு 13 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. என்னப்பா அர்ஜென்ட்? அம்மா உனக்கு என்ன அர்ஜென்ட்? ஒன்னு அதுக்கு அந்த நிருபகர் திமுக காரன் திமுக காரன்ற ரவிக்குமார் எம்பி யாரு அவரு? யாரையா சொல்லுங்க, யாரு? இந்த தடவை பானை சின்னம், போன தடவை அவர் யாரு? திமுக உறுப்பினர் உதயசூரியன் சின்னம் கிடக்கட்டும். திமுக உறுப்பினராக உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட்? அண்ணாரி வளத்துல போய் ஒரு தடவை 2 தடவை தூங்கி கும்பிட்டு வந்தா ஓகேவா? என்ன ஃபார்மேட் சொல்லுங்க பாப்போம். வடிவத்துல என்ன சார் ஃபார்மேட்? என்ன சார்? மூர்த்தி வந்து அஞ்சலி செலுத்த வரக்கூடாது, மூர்த்தி டைம்ல நான் வந்துடுறேன்னு அப்புறம் பேசுறாரு. சரக்கை ஊத்தி மூர்த்தி அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கோஷம் போடுறாங்க. திரும்ப என்ன போலீஸ் கூப்பிட்டு போகுது, நானும் கக்கன் பேருன்னு போறோம். இன்னும் கொஞ்சம் சரக்கை டாப் அப் பண்ணி வாட்டர் டேங்க்ல ஏற்றி விட்டு மூர்த்தி உள்ள வந்தா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. போற போக்குல தமிழகம் முழுவதும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல போற போக்குல எப்படி சார் சொல்ல முடியும்? அன்னைக்குதான் சார் குடிச்சது திரும்ப சனி. இதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பாக்குறாங்க. ஒரு எம்பியா இருக்கிறாரு, அகில இந்திய அளவுல தலித் அரசியல முன்னெடுத்து கொண்டு போறாங்க. நான் அழுகுறேனா? எங்கள் பெரிய கட்சிகள் எங்களையும் மதிக்க மாட்டாங்க, எங்களை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. நான்லாம் கால் காசுக்கு போடுவோம்னா நீ என் வாயில வருமா? இந்த தமிழகத்துல 20% மக்கள் பட்டியல் சமூக மக்கள். அந்த திமுறை நான் சொல்லுவேன், யார் நீ ஏன் எதில் பேசுற அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவரு என்ன சொல்றாரு, அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிறேன், 2 சீட்டு கொடுத்து 1 சீட்டு ஆள நெல்லுங்கிறாங்க. இல்ல அதுக்கான காரணங்களை சொல்றாரு. இப்போ வந்து எனக்கு சீட்டுக்காகவோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ நான் அரசியல் பண்ணல, சனாதன சக்திகளை ஒழிக்கணும், அதனால எனக்கு இது தேவையில்ல. நான் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்களா? இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இந்த குரல் எழும்ப போடல. இல்ல சனாதனம் ஏன் மசுரை தான் அவங்க பிடிக்கணுமா? சொல்லுங்க. எல்லாரும் தானே பிடிச்ச ஆட்டம், எல்லாரும் பேசட்டும். அதன் அடிப்படையில தான் நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு
வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படை வர்ணாசிர கோட்பாட்டின் அடிப்படையில் பட்டியல் சமூகம் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்க. இல்ல சாதி படிநிலையின் அடிப்படையில எல்லாரும் பாதிக்கப்படுறதுக்காக வர்ணாசிரமம் எல்லாரும் கத்தணும் சார். என்ன இவனுக்காக நான் ஏன் கத்தணும்? நான் அடிபடுகிற போது இவங்க கத்துறாங்களா? அனைவருக்கும் வணக்கம். அபிராவணன் ஆளுமை சந்திப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு அரசியல் ஆளுமைகள், அரசியல் பிரமுகர்கள், களப்போராட்ட வீரர்கள் என பல நபர்களை நாம் நேர்காணல் செஞ்சு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நபர், தமிழக அரசியல் சூழல்ல மிக முக்கியமா அடுத்தடுத்து செயல் திட்டங்களை வகுத்துக் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர், பறையர் பேரவை அமைப்பினுடைய நிறுவனர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். என்ன வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எப்படி போயிட்டு இருக்குண்ணே செயல்பாடு? சரி. எப்போ யதார்த்தமான உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே சமூக வலைதளங்களை பார்த்துருப்பாங்க. அதே போல இயல்பான ஒரு பேச்சோட அண்ணன் தொடங்கியிருக்கீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் இருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறீங்க? புரட்சி தமிழகம் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகுது? உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், இப்போ எங்க சமூகத்திலிருந்து ஒரு 44 பேர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு போறாங்க. சரி. வேற ஒரு சமூகத்தில இருந்து, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில இருந்து ஒரு 44 பேர் ஒவ்வொரு முறையும் போறாங்கன்னா அந்த சமூகத்தை இமேஜின் பண்ணி பாருங்க, அது எப்படி இருக்குன்னு. இப்ப நல்லா இல்லைன்றீங்களா? யாரும் செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல யாருமே சட்டமன்றத்துல பேசலையா? 44 பேர் இருக்கிறாங்க. நான் பீ தண்ணி குடிக்கிறேன், ஒரு நாய் கேட்கலையே. எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. என்ன ஆர்ப்பாட்டம்? தமிழகம் முழுக்க அதை கண்டிச்சு பேசிருக்காங்க. அரசை கண்டித்து நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் ஒரு போராட்டம் பண்ணுவது எதுக்கு? தீர்வு காணணும். சும்மா நானும் என் கூட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாரு அப்படின்ற மாதிரியா? ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற வேலையை செஞ்சிருக்கோமா இல்லையா? நான் அதெல்லாம் நீ அழுத்தம் கொடு, நீ மேல நின்று கொடு, நீ சைட்ல கொடு, திரும்பி போடு, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் கேட்கறது ஒரு நிகழ்வு. சார் எக்ஸாம்ல எதுக்கு சார் எழுதுறோம்? தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அடுத்த கட்டத்தில் ஒரு தடவை ஃபெயில் ஆயிடும், இன்னொரு தடவை திரும்ப எழுதணும், எழுதி படிக்கணும், பாஸ் ஆகணும். பாஸ் பண்றதுதான் எக்ஸாம் எழுதுறதோட மோட்டிவ். அதான் நெட் ரிசல்ட். வேங்கைகளுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுல என்ன தீர்வை இந்த சமூகம் கண்டது? சரி, புரட்சி தமிழகம் என்ன சொல்ல வருது? இப்போ வேங்கையில நீங்க என்ன கேட்கிறோம்? நாங்க தான் முதல்ல போய் அந்த பைப்பை மாத்தணும், சண்டையை போட்டு. அதாவது சம்பவம் நடந்து 26ஆம் தேதி நடக்குது, 1ஆம் தேதி கழிச்சு 2ஆம் தேதி நாங்க போறோம். அது இன்னும் சமூக வலைதளங்கிறது கடுமையான சண்டை போறோம். அந்த எஸ்பி கலெக்டர் கிட்ட நான் பைப்பை மாத்தினேன், அதை மாத்தினேன், இதை மாற்றி சரியாமா ஊருக்காரங்கிறான்னு சும்மா கதையை விட்டுருக்கிறேன் அப்படின்னு பிறகு அது ஏதோ ஒரு 4-5 கெமிக்கலை ஊற்றி கழுவி அந்த அறந்தாங்கிக்கு அனுப்புறேன். இன்னும் அமெரிக்காவுக்கு அனுப்புற மாதிரி அறந்தாங்கிக்கு எதுக்கு அனுப்புறாங்களாம்? அந்த பைப் வழியா தண்ணியை ஊத்தினா இந்த பக்கம் குழாயில பிடிச்சோம்னா குடிப்பதற்கு கொண்ட தண்ணீராய் அது இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேம்மா மொத்தமே ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும், அதுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபா ஆகும். ஒண்ணு அரசாங்கம் நீ மாத்து, இல்ல நான் மாத்துறேன். சும்மா என் காசு அவ்வளவு காசை திருப்பி அனுப்புறீங்க, பைப்பில் கெமிக்கல் ஊற்றினா, அதை ஊற்றினேன், இதை ஊற்றினீங்க, ஏன் மாத்தினா தான் என்ன? அதாவது அந்த டேங்க்ல பைப்பை கட் பண்ணிட்டான் சார். இந்த குழாயில தண்ணி வரும்ல, அந்த பைப்பை மட்டும் அப்படியே விட்டான். விட்டு இதுல கெமிக்கல் ஊட்டி கழுவிட்டாங்க. என்ன புடுங்கிறது கழுவுறீங்க? ஏன் அந்த பைப்பை குறை சொல்றது? யார கேள்வி? அரசாங்கத்தை தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லணும்? அரசாங்கத்தை சொல்லணும். அதே வேளையில் இந்த சமூகத்தில் இருக்கிற எங்களை மாதிரி சமூக இயக்கங்கள் இருக்குல்ல, இவெல்லாம் துப்பு கட்டு விட்டால் தான் இந்த துப்பு கட்ட வேலை நடக்குதுன்ற. அதுக்கப்புறம் கீழே நீங்கள பிடிஓ போய் பாருங்க, சூப்பரண்ட போய் பாருங்க. நாங்க அங்க போனா அந்த நபரும் இதே தான் சொல்றாரு, அதை ஊத்தி கழுவணும், இந்த ஊத்தி கழுவுற. இதெல்லாம் தாண்டி சிபிசிஐடிக்கு போகணும்னாங்க, காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை திரும்ப எப்ப பாரு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல மட்டும் ஒரு குற்றம் நடந்தால் விக்டிமையே திரும்ப குற்றவாளி ஆக்குற நடைமுறை தான் நடக்குது. அதே போலதான் இந்த நிகழ்வுலையும் அதுக்கு தமிழகத்தில் இருக்க இயக்கங்கள் பலவீனமான இயக்கங்களாக இருக்கிறார்கள். பலர் அவர்களுக்கு பள்ளித்து கொண்டு அவங்க கூட படுத்து கிடக்கிறவனா இருக்கிறான். உள்ளதான் வித்தியாசம். இப்படிப்பட்ட விமர்சனங்களை வேற என்ன சொல்லணும்? ஒரு நபர்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க இந்த மாதிரி வேங்க வேலை விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் ராமஜெயம் கொலை வழக்கு 13 வருஷம் 12 வருஷம் ஆச்சு, என்னப்பா அர்ஜென்ட்? அம்மா உனக்கு என்ன அர்ஜென்ட்?
ஒண்ணு அதுக்கு அந்த நிருபர்கள் திமுக காரன் மாதிரி பேசுறீங்க. அப்புறம் இது என்ன இப்படா திமுக காரன்ற வந்து அதுனா டானிக்கா எக்ஸ்பிரிட்டட் ஆகுது. சரி முன்னாடி ஒருத்தர் நின்றுந்தாங்க சின்ன இந்தியா யாரும் நம்ம ரவிக்குமார் எம்பி. யார் அவரு? யாரையா சொல்லு யாரு? இந்த தடவை பானை சின்னம், போன தடவை அவர் யாரு? உதயசூரியன். திமுக உறுப்பினர் உதயசூரியன் சின்னம் கிடக்கட்டும். திமுக உறுப்பினர் உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும் அப்படின்னா திமுக அதை வந்து கொடுக்கணும். அதுக்காக அவர் திமுக. அந்த சின்னத்துல நிக்கிறதுக்கு அது ஒரு ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்? அண்ணாரி வளத்துல போய் ஒரு தடவை 2 தடவை விழுந்து கும்பிட்டு வந்துட்டா ஓகேவா? என்ன ஃபார்மேட் சொல்லுங்க பாப்போம். இல்ல அந்த படிவத்துல என்ன ஃபார்மேட்? என்ன சார் ஃபார்மேட்? என்ன ஃபார்மேட்? இல்ல இவர் நல்லா சும்படிப்பார் திமுகவுக்கு அப்படியா? இல்ல இவரு திமுக காரனுக்கு தான் இதானாரு அப்படியா? என்ன ஃபார்மேட்? இவர் ரவிக்குமார் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர். இவருடைய உறுப்பினர் எண் இது. இவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் என்பதால் இந்த சின்னத்தை ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்கன்னு தான் இந்த முறை பானை சின்னத்துல அப்படி இல்ல. போன தடவை நிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த தடவை எஜமானரா பார்த்து பரவாயில்ல, எப்பயுமே என் வீட்டு சட்டியில கொடுத்து சோறுன்னு சொல்லுவேன். இந்த தடவை எஜமானர் நீ ஏன் சட்டி எடுத்துன்னு வாடா, நான் போடுறேன் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொன்னதே எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. சரிண்ணா, இப்போ அந்த லெவல்ல தான் நாங்க இருக்கிறோம். சரிண்ணா, இப்போ தொடர்ச்சியா சாதி ஒழிப்பு அரசியல முன்னெடுக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறோம். திரும்ப வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் போடுறீங்க. அது வந்து பறையர் சாதி பற்று பிற சாதி நட்பு அப்படிங்கிறீங்க. சாதி பற்று இருந்தா எப்படி சாதியை ஒழிக்க முடியும்ன்ற கேள்வி வருது. ஏன் சாதி எதுக்கு சாதி பற்று? நமக்கு சாதி வேணாம் தான் நம்ம நினைக்கிறோம். யார் சொல்றது சாதி வேணாம்னு? நம்ம தான் சொல்றோம். ஒடுக்கப்பட்ட சாதி ஒழிப்புங்கிறது ஒரு சீட்டிங் பாலிசி. சரி, நீங்க 100 வருஷம் சாதி ஒழிப்பு பேசுறீங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து இல்ல சார். அம்பேத்கர் இருக்குன்னு சார். அப்படி இப்படி நீங்க அம்பேத்கரை ஃபாலோ பண்றீங்க. ஆமா, அம்பேத்கர் பேசுனது. அம்பேத்கர் வந்து மதம் மாறுறாரு, பௌத்த மதம் தழுவுறாரு, என்னத்தையும் ஒரு மதத்துக்கு மாறுறாரு. ஏன் பௌத்தம் எதுக்கும் மாறுறாரு? ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, நான் இந்துவே கிடையாது, நான் ஏன் மாறணும், நான் சைவன்றாரு. அப்போ அம்பேத்கருக்கும் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் நேர் எதுன்னு சொல்லுவோம்னா சார் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு மாதிரி மாறும். இப்போ அம்பேத்கர் ஏன் வந்து தமிழ் தேசிய அரசியலோ இல்ல மொழிவாரி அரசியல பேசல? ஏன் பேசல? அவருக்கு அப்ப அது இல்ல. 56 இங்க வந்து மாகாணங்கள் பிரிக்கப்படல. 56 அப்புறம் பிரிச்சுட்டா பிரிச்ச நடக்க வேலை, நீ என்ன ஆதிக்கம் செலுத்த அரசியல் இன்னைக்கு வந்திருக்குது. அதால அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பை பேசினாருன்னா சீனிவாசனர் பறையர் நடத்தினாரு. பறையர் இவ்வளவு பேசுறீங்கன்னா அம்பேத்கர் சாதி ஒழிப்பை பண்ணாரு. அம்பேத்கர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். சாதி இல்லைங்கிற எல்லாரும் சேரிக்கு வந்து சாதி இல்லைன்றான். ஒவ்வொரு ஊர்த்தருக்காரர்களும் அவரவர் சமூகத்தில் போய் சாதி ஒழிப்பை பேசணும்னு சொன்னார். எந்த ஊர்த்தருக்கார் யாரும் பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல, ரெட்டியார் மாநாடு போடுறாங்க, தெலுங்கர் மாநாடு போடுறாங்க. திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே கலந்து நான் முதல்வரின் வாழ்த்துக்களோடு வந்திருக்கிறேன்னு கலந்துக்கிறாங்க. அதை சொல்றாங்க. நீங்க இன்னும் ரெட்டியார்னு சொன்னா போதும் அரசு வேலையை போட்டு கொடுத்துருவேன்றாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு பெருக மாட்டேங்குதுல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்களே ஆமாடா நான் பறையறேன் அப்படின்னா என்னடா ஏய் இல்ல நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியுது. எந்த சொல்ல இழி சொல்லாக்குறானா அந்த சொல்லை புரட்சி சொல்லாக்கு அப்படின்ற முழக்கத்தின் அடிப்படையில வரோம். அது இன்னைக்கும் தேவைப்படுதான்னு கேட்கிறேன். நான் ஏன் வந்து இந்த தேவை எங்க இருந்து உணர்றோம்னா தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். கண்டிப்பா நாங்க மேலவளவுக்கு அஞ்சல் செலுத்த போறோம். திருமாவளவன் சொல்றாரு இந்த மாதிரி பறையன்னு சொல்லி அவனாவது மேலவளவு செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களே என்றாரு. அப்ப பேசுறாரு என்னைதான் நாங்க தானே போறோம், என்னை தானே வந்து தடுக்கிறாங்க. மூர்த்தி வந்து அஞ்சலி செலுத்த வரக்கூடாது, மூர்த்தி டைம்ல நான் வந்துடுறாரு. அப்புறம் பேசுறாரு, சரக்கை ஊத்தி மூர்த்தி அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கோஷம் போடுறாங்க. திரும்ப என்ன போலீஸ் கூப்பிட்டு போகுது, நானும் கக்கன் பேருன்னு போறோம். ஒரு 8 அமைப்புகள் சேர்ந்து தான் போறோம்னு வச்சுங்க. அப்போ போன உடனே என்ன போலீஸ் கூப்பிட்டு மூவ் பண்ணாங்கன்னு இன்னும் கொஞ்சம் சரக்கை டாப் அப் பண்ணி வாட்டர் டேங்க்ல ஏற்றி விட்டு மூர்த்தி உள்ள வந்தா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. நம்ம போற போக்குல தமிழகம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல போற போக்குல எப்படி சார் சொல்ல முடியும்? அன்னைக்குதான் சார் குடிச்சது திருமாவளவனுக்கு சனி. இதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பாக்குறாங்க. ஒரு எம்பியா இருக்கிறாரு, அகில இந்திய அளவுல தலித் அரசியல முன்னெடுத்து கொண்டு போறாரு. நான் அழுகுறேனா?
எங்கள் பெரிய கட்சிகள் எங்களையும் மதிக்க மாட்டாங்க, எங்களை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. நான்லாம் கால் காசுக்கு போடுவேன்னா நீ என் வாயில வருமா? என்னடா உன்ன மாதிரி தான் நான், உன்னை விடடா. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த தமிழகத்துல 20% மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இருக்கும். அந்த திமுறை நான் சொல்லுவேன், யார் நீ ஏன் எதில் பேசுற அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவரு என்ன சொல்றாரு, அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தே வச்சுக்கிட்டு நான் கால் காசு போறோம்னா என்ன ஒரு நாயா கூட எவ்வளவு மதிக்க மாட்டான். 2 சீட்டு கொடுத்து 1 சீட்டு ஆள நெல்லுங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 சீட்டு கொடுத்தோன்னே எப்போதுமானோடனே ஐயோ ரொம்ப சந்தோஷங்க அப்படின்றோம். அப்படின்னு என்னைக்காவது மற்ற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் நானும் பேசிட்டு அதற்கான காரணங்களை சொல்றாரு. இப்போ வந்து எனக்கு சீட்டுக்காகவோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ நான் அரசியல் பண்ணல, சனாதன சக்திகளை ஒழிக்கணும், அதனால எனக்கு இது தேவையில்ல. நான் பாஜக பாமக சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்கதா? இந்தியா முழுக்க இருக்கு. ஏன் இந்தியா முழுக்க இந்த குரல் எழுப்ப போடல? இல்ல சனாதனம் ஏன் மசூல தான் அவங்க குடிக்கணுமா? சொல்லுங்க. எல்லாரும் தானே பிடிச்ச ஆட்டம், எல்லாரும் பேசட்டும். அதன் அடிப்படையில தான் நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில், வர்ணாசிர கோட்பாட்டின் அடிப்படையில் பட்டியல் சமூகம் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கா? இல்ல சாதி படிநிலையின் அடிப்படையில எல்லாரும் பாதிக்கப்படுறதுக்காக வர்ணாசிரமம் எல்லாரும் கத்தணும் சார். என்ன இவனுக்காக நான் ஏன் கத்தணும்? நான் அடிபடுகிற போது இவங்க கத்துறாங்களா? ஓ திமுகவை பாதுகாக்கணும், அந்த திமுகவை பாதுகாக்கலாம் வந்து பிஜேபி உள்ள வந்துடும். சரி சரி, திமுக எங்களை பாதுகாக்கணும்ல, நான் உன்னை பாதுகாக்கணும்ல. கண்டிப்பா நீ என்னைய பாதுகாக்கணும்ல. இப்போ சனாதனங்கிறது இந்தியா முழுக்க இருந்ததா சொல்லுவோம். இப்ப இந்தியா முழுக்க சனாதன எதிர்ப்பு பேசிட்டு இருந்தா இதை உதயநிதி வந்து பேசுறாரு, சனாதனத்தை ஒழிக்கணும். அவர் தலையை செய்வோன்னு கூட ஏதாவது மூத்திர சந்தையில பேசலாம் சார். ராகுல் காந்தி பேசலாம் சனாதன எதிர்ப்பு. ராகுல் காந்தி அவங்க பேசுறாங்கல்ல, அவங்க வந்து வெளிப்படையா இந்துத்துவாவோ சனாதனத்தையோ பேசல. ஏன் பேசல? சனாதனம் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தா இந்தியா முழுக்க இருக்குதா? இந்தியா முழுக்க, இந்தியா முழுக்க சனாதனம் ஆட்சி செய்கிறதா இல்லையா? அவங்க பார்வையில இருக்கு. ஏன் அங்கெல்லாம் முக்கள் முனகள் குரல் வரல? என்ன கதை வருத? கதை தானே இது. இது மட்டும் தான் வலிக்குமா? எல்லாரும் பேசணும்ல. அப்போ இல்லாத ஒன்னை சார் வெரி கிளியர் சார். ஜனவரி 26, 1950 இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது முதற்கொண்டு இதற்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே அபாலிஷ் ஆகுதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அபாலிஷ் ஆனதை கொண்டாந்து அயோக்கியன் கிட்ட இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லு, அதை நம்ம பேசுவோம், அதை ஒத்துக்கலாம். ஆமா சில இடங்கள்ல இப்படி மிஸ்பிஹேவ் பண்றானுவா, சில இடத்துல மிஸ்யூஸ் பண்றாங்க, நம்ம சொல்லலாமா? ஒத்துக்கலாம். ஒத்தாம போதுவான் எதுக்கு எடுத்தாலும் சனாதானம் சனாதானம் சனாதானம்னா எனக்கு மட்டும் தானே சனாதானம்? எல்லாருக்கும் தானே, எல்லாரும் சரி சொல்லுவோம். சரி சாதி ஒழிப்பு, நீங்க சனாதன எதிர்ப்பு மாநாடு போடுற, சாதி ஒழிப்பு மாநாடு போட உன் சகாக்கெல்லாம் முன்னாடி பேசலையா? அவங்க என்னது சாதி ஒழிப்பு மாநாட்டு நடத்திருக்காங்க. சனாதன மாநாடு தான் சார், ஒழிப்பு மாநாடு தான் நடத்தாங்க, சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தல. ஏன்னா உங்க கூட இருக்கிற எல்லாருமே சாதிக்காரன் தானே, சாதியா தானே நிக்கிறான், எல்லாம் போயிடும். சொல்றேன். சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தொடர்ச்சியா பேசிட்டீங்க. அது விசிகாவும் பேசியிருக்கு, திருமாவளவனும் பேசியிருக்காங்க. எல்லா இதர விசிகா பேசிக்குது பேசியிருக்காரு. திருமாவளவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும்ன்றாங்க. எப்படி ஒழிச்சு அதிகாரம் வந்து அவங்ககிட்ட தான் இருக்காங்க. ஒன்றிய அரசு அப்போ இத்தனை ஒரு 7-8 ஸ்டேட்ல எடுத்துனா அவெல்லாம் முட்டா போய் சாரி மன்னிக்கணும், கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சி காலத்துல இருக்கும்போது நான் சாதாரண முதலமைச்சர் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில ஸ்டேட் விட்டு போயிடு. கர்நாடகா எடுக்க ஆரம்பிச்சான்ல, ஆந்திரா எடுத்துட்டான்ல, முடியும். நம்ம ஸ்டேட் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறான்ல, அவன் எடுத்து என்ன புடுங்குறான்னு தெரிவிட்டான். அட்லீஸ்ட் அவன் நாட்டுல யார் யார் இருக்கா அப்படின்னா ஒரு புள்ளிவிவரமா நமக்கு தேவையா இல்லையா? சரி, தொடர்ச்சியா இப்ப ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் ஆட்சியில இருக்குது. அதிமுக வரட்டும், திமுக வரட்டும், அண்ணா வழியில பெரியார் வழியில இருக்கிறாங்க. நீங்க திராவிடத்தை அண்ணா வழிக்கும். சரி, அண்ணாவை பத்தி ஒன்னும் பேச மாட்டாங்க, பெரியாரை பத்தி தானே பேசுறாங்க, அதுக்காக கேட்டேன்.